வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/6/2026 ஆனி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் மனமிட்டு பேசுவதும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடப்பதும் நன்மை தரும். கண்டிப்பாக பயணங்களில் சிறிது கவனமாக இருப்பதும், தொழில் ரீதியாக யார் எடுத்தாலும் மனமிட்டு பேசுவதாக நினைத்து ஊறி கொட்டாமல் இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அசையா பொருள் சேர்க்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம் சம்பந்தப்பட்ட, தாய்வழி சம்பந்தப்பட்ட, உறவுகள் சம்பந்தப்பட்ட பணவளவுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யத்தில் தேவையில்லாத குறைபாடுகள் சிலரால் ஏற்படுத்தப்படும். குடும்ப விஷயத்தில் வெளியிடத்திலோ குடும்பத்திலோ கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பழைய கடன்கள், பணவரவு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், தொழில் ரீதியாக ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புதமும், உறவுக்குள்ளாக சிக்கல் இல்லாமல் இருப்பது அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், ஒரு தனிப்பட்ட செல்வாக்குகளை கண்டிப்பாக நினைத்து இருப்பதும், புதிய அறிமுகத்தில் கவனமாக இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்ப்பதே ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான காலகட்டமும், செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, சனியின் ஆனந்தத்தால் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும், மேலதிகாரிகள் மக்களையும் சந்திக்கக்கூடிய பிராப்தமும், உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தியும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக அனுகூலங்களும் சந்தோஷங்களும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் பெரிய அளவுக்கு புதிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வசந்தங்கள் வரக்கூடிய காலகட்டம்.
வார்த்தைகளில் மட்டும் தென் தடவிய வார்த்தை நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உறவில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உற்றார் உறவினர் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் ஏற்றங்களையும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புதம். உறவுக்குள்ளாக சிக்கல் இல்லாமல் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு விஷயம் அனுகூலமான அமைப்பு இருந்தாலும் தாய்வழி உறவு, பிள்ளைகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பதும், புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்டதில் ஏற்றங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.